சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்மளோட கம்பெனி பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, அண்டு நம்ம இந்த வீட்டில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். என்னோட பேர் சதீஷ்குமார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஃபீனிக்ஸ் இன்டீரியர். பள்ளிக்கரணையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓன் ஃபேக்ட்ரி இருக்குது நம்மகிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா ப்ராஜெக்ட்ஸ். இது இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் வந்து கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட அந்த இன்புட் எப்படி கொடுக்கணும்? ஜென்ரலாக சார், இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ஐடியாவோட தான் வராங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய இன்ஸ்டால பார்க்குறாங்க. ஸோ அவங்களே வந்து ஒரு இந்த மாதிரியான தீமில் வேணும், இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்ற ஐடியாவோட தான் வராங்க. ஸோ அவங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு கொடுப்பாங்க. நாங்கள் அதுக்கு ரிலேட்டடான கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட டேஸ்ட்டை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஒரு கிச்சன் எடுக்கிறோன்னா அவங்களோட ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே அப்ளை பண்ணி காட்டுவோம். அவங்க இந்த டிசைன் இந்த ரூமுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கீப் ஆன் சேஞ்சஸ், எத்தனை சேஞ்சஸ் கேட்டாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணி அவங்க இந்த ரூமுக்கு இந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம். ரேட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் சார். அது வந்துட்டு மெட்டீரியல் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல். பேஸ் மெட்டீரியல் என்ன போடுறோம், ப்ளை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபில் போகிறோமா இல்லை எம்ஆர் கிரேடில் போகிறோமா அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக் ஃபினிஷ் லேமினேட் ஃபினிஷ் இருக்குது. லேமினேட் ஃபினிஷில் போகிறோமா இல்லை அக்ரிலிக் போகிறோமா இல்லை வேறு எதுவும் பியூ ஃபினிஷ் போகிறோமா, அந்த மாதிரி ஃபினிஷை பொறுத்தெல்லாம் டிஃபர் ஆகும் சார். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் பண்ணுறது. ஓகே சார். ஸோ கிச்சனுக்கு வந்து மோஸ்ட்லி அக்ரிலிக் போவாங்க. இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் தான் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு அக்ரிலிக் பண்ணியிருக்கோம். ஒரு மாஸ்டர் பெட்ரூம்லையுமே அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1500. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது சார். லேமினேட் ஃபினிஷ் 1500 பண்ணுறோம். அக்ரிலிக் போகும்போது பார்த்தீங்கன்னா 1800 அந்த ரேஞ்சுக்கு வரும். வார்ட்ரோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷ்க்கு 1300 சார்ஜ் பண்ணுறோம். லாஃப்ட் கவரிங்லாம் 700 சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து இந்த வீட்டில் என்னென்ன டைப் ஆஃப் நம்ம இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சார். சார், வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாயர் யூனிட் பண்ணியிருக்கோம் சார். கீழே ஷூரேக் கொடுத்துருக்கோம் அண்ட் வால் பேனலிங் கொடுத்துருக்கோம் வித் மிரரோட. ஆஸ் பர் த வாஸ்துவும் பார்த்தீங்கன்னா மிரர் இருக்கிறது, என்ட்ரன்ஸில் மிரர் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வெறும் மிரராக இல்லாமல் பிரான்ஸ் மிரர் வித் ஆர்ட் டிகோ பேனலிங்கோட பண்ணியிருக்கோம் சார். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெப்த் இருந்தது சார். ஸோ அதனால வந்து நாங்கள் இது ஒரு வெறும் ஷூரேக்காக மட்டும் இல்லாமல் ஒரு டீப் ஸ்டோரேஜாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க ஹெல்மெட்ஸோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் டீப்பான ஸ்டோரேஜாகவே கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராயர்ஸ் எல்லாமே ஹேண்டில் ஸ்டைலில் கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் கட் கொடுத்துருக்கனால ஹேண்டில் இருக்காது. ஸோ இந்த டோர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீடைலிங்காக வந்துட்டு க்ரூவ்ஸ் கொடுத்து டிகோ பண்ணியிருக்கோம் அதில். ஸோ வால் பேனலிங் வந்து இந்த கலர் சாய்ஸ் வந்து கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் ஃபயர் ஃபுல்லாகவே இந்த கலர் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி இதில் டிகோ பண்ணியிருக்கோம். இந்த பேனலிங்கோட ஸ்டைல் வந்து ஆர்ட் டிகோ ஸ்டைல்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக சிஎன்சி ஒர்க் பண்ணிட்டு அதை கார்விங் எடுத்து அந்த கார்விங்கில் போய் டிகோ பெயிண்ட் பண்ணுறது தான் இது. ஃபயர்லேருந்து என்ட்ரு ஆகி லிவிங்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் கொடுத்துருக்கோம் சார். எப்போவுமே அந்த கார்னர்ஸில் வந்து நம்ம கை வச்சு ஈஸியாக அழுக்காக்கிடுவோம். ஸோ அதனால இதில் வந்து உடன் பேனலிங் கொடுத்துருக்கோம். லிவிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா பேக் வால் வந்து பிளெயின் வாலாக இல்லாமல் ரொம்பவும் பேனலிங் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப ஓவர் டூ பண்ண வேண்டான்றதுனால ஒரு சிம்பிள் வால் ட்ரிம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு பிரிண்டட் வால்பேப்பர் சார். இது கஸ்டமைசபிள் வால்பேப்பர், என்ன மாதிரியான இமேஜஸ் ஆனாலும் பிரிண்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வால் ட்ரிம்ஸ் கொடுத்துட்டு நடுவில் வால்பேப்பர் கொடுத்துருக்கோம். டிவி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்துட்டு இதில் ஷோ கேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் பாட்டம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதில் செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு டோர் மட்டும் கிளாஸ் டோர் கொடுத்துட்டு மீதி எல்லாமே ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா ட்ராயர்ஸுமே சாஃப்ட் க்ளோஸ் சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வால் பேனலிங் வந்து ஒரு மார்பிள் ஃபினிஷ் லேமினேட் வித் பிளாக் ஹைலைட்டர் ப்ரொஃபைலோட கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன மிரர் ஆட் பண்ணியிருக்கோம் சார். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். பிரான்ஸ் மிரர் கொடுத்துருக்கோம். இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூவர் பேனல். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் மார்பிள் ஃபினிஷ் அண்ட் லூவர் பேனல்ன்றது ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைன் இது. ஸோ கிளைண்ட் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால லூவர் பேனல் ஆட் பண்ணிட்டு மார்பிள் ஃபினிஷ் லேமினேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சார். அடுத்து ஃபால் சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹைட் ரொம்ப ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால சிங்கிள் லேயர் தான் சார் பண்ணியிருக்கோம். இது சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரூ சீலிங். அது செகண்ட் லேயரில் இருக்கிறது மட்டும் தான் ஃபால் சீலிங். ஸோ இது ஒரு 4 இன்ச் மட்டும் இறக்கி ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம மல்டி லெவல்ஸ் வராதனால ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம எல்லாமே ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப்ஸில் போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா போகிறோம் சார். லிவிங்லேருந்து அப்படியே டைனிங் வந்துருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கில் வந்துட்டு ஒரு சுற்றி ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்து சென்டரில் வந்து உடன் சீலிங் கொடுத்துருக்கோம். பிவிசி உடன் சீலிங், யூபிவிசி சீலிங். சென்டரில் வந்து ஷாண்ட்லியருக்கான பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அது கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாண்ட்லியர் செலக்ட் பண்ணி வாங்கி போட்டிருக்கோம். இந்த ஆல்டர்னேட் வந்து இனிஷியலாக
கிளைண்ட் வந்துட்டு முன்னாடி ஒரு ஸ்டோன் கிளாடிங் மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. அதுதான் டிசைன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் சரியாக வராது, நிறைய டஸ்ட்லாம் செட்டில் ஆகும் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் போட்டான்றதுனால அதுக்கப்புறம் பிளெயினாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளெயின் இது பண்ணோம். டிசைன் வந்து ஆக்சுவலி அவங்க ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்தாங்க, ஜீசஸ்க்கு பின்னாடி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த எலமெண்ட் மொத்தம் எடுத்து அதை சிஎன்சி கார்விங் பண்ணோம். கார்விங் பண்ணிவிட்டு அதில் வந்து டியூக்கோ பெயிண்ட், கோல்டன் கலர் டியூக்கோ பெயிண்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த பேனலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த ஜீசஸ் அண்ட் புறா இந்த மாதிரியான சிஎன்சி கட்டிங்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கிராக்கரி ஐட்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிச்சனில் யூஸ் பண்ண 2 கலர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம், சேஜ் க்ரீன் அண்ட் ஒயிட். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ்ஸாக தான் அவங்க கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இதுலேயும் கீழே வந்து டேப்பர் கட் கொடுத்து இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். கிளாஸ் வந்து ஜென்ரலாக வந்து பிளெயினாக ஸ்கொயராக கட் பண்ணலாமா, இந்த மாதிரி பாக்ஸாக கட்டிங்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளைண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரியான கட்டிங்ஸ் கொடுத்து அதில் ஃபுல்லாக டியூக்கோ பண்ணியிருக்கோம் சார். கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம மாடலர் கிச்சன் பார்க்க போகிறோம் சார். கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வால் பேனலிங். அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கான டெப்த் இல்லாதனால ஜஸ்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் லுக் மட்டும் வர்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு கீழே வந்து லூவர் பேனலிங் கொடுத்துருக்கோம். டேண்டம் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம் சார். எல்லாமே வந்து டேண்டம் பாக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கட்லரி பேஸ்கெட் அடுத்து எல்லாமே டேண்டம் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டேண்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். ஸோ நார்மல் எஸ்எஸ் பேஸ்கெட்ஸ் மாதிரி வந்துட்டு இது ஈஸியாக டேமேஜ் ஆகாது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே வந்து டேண்டம்ஸ் தான் கொடுத்துருக்கோம் கிச்சனில். தென் ஆயில் ப்ளோட். ஆயில் ப்ளோட்டுமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆயில் ப்ளோட் கொடுக்காம டேண்டம் பாக்ஸே நம்ம ஆயில் ப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெரிய டேண்டம்லாம் இருக்கும்போது பெரிய வெசல்ஸ், குக்கர் அந்த மாதிரியான வெசல்ஸ் வைக்கிறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷ் தான் வேணுன்ற ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அக்ரிலிக்கில் வந்து நார்மலாக லேமினேட், அக்ரிலிக் லேமினேட் வாங்கி HDHMR மேலே பேஸ்ட் பண்ணி பண்ணுவோம். அது ஒரு டைப்பு. அதில் என்னென்னா கொஞ்சம் ஒரு 10-20% வந்து அன்ரிலேஷன் லைட்டாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பேனலாகவே வர்றது. ஸோ இது ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த அக்ரிலிக் பேனலாகவே வரும். ஸோ நம்ம கட்டிங் மட்டும் பண்ணி ஹெட் பேண்டிங் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிலேஷனே சுத்தமாக இருக்காது. அந்த ஸ்மூத்தாக கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும், அன்ரிலேஷனே கொஞ்சம் கூட இருக்காது. இதில் வால் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் ஓப்பன் ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். சிம்னிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் கிளாஸ் டோர் வித் அலுமினியம் ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம். இன்லைன் சிம்னி இது வந்து மோஸ்ட்டாக எல்லா கிளைண்ட்ஸுமே இதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது கிளைண்ட் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸ்டவ்வும் சரி சிம்னியும் சரி கிளைண்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சிம்னி வந்து 3 feet சிம்னி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து தான் நம்ம டிசைன் பண்ணும்போதே அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து தான் பண்ணியிருந்தோம். ஸோ வால் பாக்ஸ்க்கு மேலே வந்து அப்படியே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லாஃப்ட்டில் வந்து இந்த சிம்னியோட டக்ட் வந்து அப்படியே வெளியில் போயிடும். மீதி இருக்கிற ஸ்பேஸும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பேரலல் கிச்சன் சார். ஸோ ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்க் வருது. ஸோ சிங்க்கு கீழே வந்து அண்டர்மவுண்ட் ஆரோ கொடுத்துருக்கோம். ஆரோ வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து சிங்க்குக்கு நமக்கு ஆரோ வாட்டர் வந்து இந்த டேப்பில் வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து டால் யூனிட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த பேண்ட்ரி யூனிட் மாதிரி அக்சசரிலாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிரைண்டர், மிக்ஸி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாகவே கொடுத்தாச்சு. கீழே வந்து விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருவோம் சார். விக்கர் பேஸ்கெட் வந்து நார்மலாக அந்த கேன் பேஸ்கெட் போடுவோம், இந்த கூட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பேஸ்கெட் போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கில் எல்லாமே டோட்டலாக அது டிஃப்ரெண்ட்டாக ஒரு உடன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது சேம் ஃபினிஷ்லேயே வேணுன்றதுனால நம்ம டேண்டமே கொடுத்துட்டு டேண்டமோட ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேஷன் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கிரில் கொடுத்து வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ விக்கர் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு இந்த சேம் ஃபினிஷ்லேயும் இருக்கும், சேம் லுக்லேயும் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக வந்து ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபைல் டோர், கிளாஸ் ப்ரொஃபைல் டோர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து சிலிண்டர் வந்து வீட்டுக்குள்ளே வேணாம், சேஃப்டி பர்பஸ்க்காக அது வெளியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பைப் லைன் பண்ணிவிட்டு சிலிண்டர் வெளியில் வந்துருச்சு. பைப் லைன் வந்து உள்ள காப்பர் பைப் லைன் கொடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். இது டைனிங் ஏரியாலேருந்து பக்கத்தில் ஸ்டேர்கேஸ் பாட்டம் போகிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த வால் ரொம்ப பிளைனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு லோவர் பேனலிங் கொடுத்து 2 லெட்ஜ் மட்டும் கொடுத்து பிளான்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் சார். கிரவுண்ட் ஃப்ளோரில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெஸ்ட் பெட்ரூம் சார். கெஸ்ட் பெட்ரூமோட தீம் வந்து கிளைண்ட் கேட்டிருந்தது என்னென்னா வுட் அண்ட் கிரே தீமில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வுட்டும் கிரேவும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரூமில் ஃபுல்லாகவே பண்ணியிருப்போம். இந்த வார்ட்ரோப் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டோட ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட் என்னென்னா ஹேண்டில்லெஸ்ஸாக வேணும் அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிஎன்சியில் க்ரூ எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு கவர் பண்ணி நம்ம ஹேண்டில்லெஸ்ஸாகவே கொடுத்துருக்கோம். இதில் ஹைலைட்டிங்காக பார்த்தீங்கன்னா டீ ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம், பிளாக் கலர் டீ ப்ரொஃபைல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் யூனிட் பின்னாடியுமே வந்து ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ட்ராயர் யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே தனியாக சைட் டேபிள் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே வந்துட்டு ஒரு இந்த வார்ட்ரோபோட அட்டாச்சாகவே வந்து ஒரு ட்ராயர் யூனிட் கொடுத்துருக்கோம், சைட் டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே லாஃப்ட். அண்ட் எந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங்கிறதுனால அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ப்ரொஃபைல் லைட்டிங் ஆட் பண்ணியிருக்கோம் சார். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்டடி யூனிட் கொடுத்துருக்கோம். வால் ஸ்டோரேஜ், அதுக்கு மேலே இருக்க ஸ்பேஸையும் வந்து லாஃப்ட் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிவிங் ஏரியா சார், ஒரு மினி லான்ச். ஸோ இங்கே வந்து ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் வித் உடன் ஃபினிஷ் அண்ட் மார்பிள் ஃபினிஷோட ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். கோல் லைட்டிங் வந்து அவுட்டரில் வரும், இன்சைடில் வந்துட்டு ப்ரொஃபைல் லைட்டிங் வரும். அண்ட் இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-in-1 லைட் சார். எல்லாமே வந்து கிளைண்ட் வந்துட்டு ஃபிலிப்ஸ் அண்ட் பேனாசோனிக் லைட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 3-in-1 லைட்ஸ் ஒரு வாட்டி நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட், கூல் ஒயிட், நியூட்ரல் ஒயிட் 3 கலருக்கும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மாஸ்டர் பெட்ரூம் சார். இந்த வீட்டோட ஹைலைட்டே மாஸ்டர் பெட்ரூம் தான். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பர்பிள் அண்ட் ஒயிட் தீமில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் ஒயிட் தீமில் தான் பண்ணியிருக்கோம். உள்ள என்ட்ரானதே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வார்ட்ரோப் சார். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷில் தான் பண்ணியிருக்கோம், பர்பிள் அண்ட் ஒயிட் தீம். இது வந்து கிளைண்ட் இந்த ரூமுக்கு பர்பிள் அண்ட் ஒயிட் தீம் கேட்டிருந்தனால அதே பர்பிள் அண்ட் ஒயிட் தீமில் அக்ரிலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டுக்கு வந்து எதுவுமே ஹேண்டில்லெஸ்ஸாக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எங்கேயுமே வந்து ஹேண்டில் வேண்டாம், டச் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கிறது எதுவுமே ஹேண்டில் வேணாம்னு சொல்லியிருந்தனால இதுவும் ஹேண்டில்லெஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சிஎன்சி கட் கொடுத்து க்ரூ கொடுத்து பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருவோம், மற்றபடி கீழே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்காது. இங்கே வந்து ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வைக்கலாம்னு இனிஷியல் பிளான் பண்ணோம். பட் பெட்டுக்கு பக்கத்தில் மிரர் இருக்கக்கூடாதுன்றதால மிரர் வந்து நாங்கள் இங்கே பிளேஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஸ்டிண்டட் கிளாஸ் கொடுத்து ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பாக்ஸோட டெப்த் வந்து 2 feet இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு 6 inches டெப்த் இருக்கு. இந்த பேலன்ஸ் டெப்த் உள்ள எப்படி யூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த சைடுல வந்து யூஸ்டு க்ளோத்ஸ் ஹேங் பண்ற மாதிரி ஒரு வென்டிலேஷனோட ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். லாண்ட்ரி க்ளோத்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டம்ப் பண்ற மாதிரி இங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த ஸ்பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி லாண்ட்ரி க்ளோத்ஸ் உள்ள போட்டு எடுத்து வாஷிங்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து யூஸ்டு க்ளோத்ஸ் அப்படியே ஹேங் பண்ணிட்டு உள்ள ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்கோம், அப்படியே ஹேங் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாக வென்டிலேஷனோட கொடுத்துருக்கோம். அடுத்து காட்டுமே பார்த்தீங்கன்னா அதே பர்பிள் தீமில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணி கொடுத்தோம். ஃபுல்லாகவே வந்து குஷனில் இந்த மாதிரி பட்டன்ஸ் ஹைலைட்டர் வச்சு மேக் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலிங், இதுவும் நீங்கள் ஃபாயரில் பார்த்த அதே ஆர்ட் டிகோ ஸ்டைல் தான் இது. ஸோ சிஎன்சி பண்ணிவிட்டு அதில் வந்து டியூகோ பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேலன்ஸ் ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் கொடுத்துருவோம். அதே பர்பிள் அண்ட் ஒயிட் தீம் வர மாதிரி பர்பிள் தீமில் வர மாதிரியே வந்துட்டு வால் பேப்பர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபுல் லைட் மிரர் கொடுத்துருக்கோம். இதையே இங்கே பிளேஸ் பண்ணோம்னா பெட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு மிரர் தெரியாம மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுக்கு பெட்டுக்கு பேக் சைடில் வர்ற மாதிரி இந்த வாலில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் அதே சிங்கிள் லேயர் தான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் சீலிங் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது வந்து ட்ரூ சீலிங் தான். அது ஒரு சிம்பிள் ஃபால் சீலிங் வித் இந்த பெட் ஷேப்கே வந்துட்டு மேலே ஒரு கோலைட்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ஸ் ரூம் பார்க்குறோம் சார். இந்த ரூமோட தீம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் சார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் தீமில் தான் பண்ணியிருப்போம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கார்டு தான் சார். இந்த ரூமோட தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கில் ஒரு குயின் சைஸ் கார்டு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வால்பேப்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கம் ஸ்டடி டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஏன்னா அது சார் வந்து ஒர்க் ஸ்டேஷனாகவே யூஸ் பண்ணுவாங்க, கிட்ஸுக்கு தேவைப்பட ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டடி டேபிளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஹேண்டில்லெஸ்ஸாக வேணும்னு கேட்டதுனால இது வந்து புஷ் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். கீழே வந்து ஓப்பன் ஸ்டோரேஜ் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் டிசைனுக்காக கீழே வந்து கொஞ்சம் ஓப்பன் பாக்ஸ், சைடில் கொஞ்சம் ஓப்பன் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து கிட்ஸ் ரூமோட வார்ட்ரோப் சார். இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நார்மல் உடன் டோர் மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து அலுமினியம் ப்ரொஃபைல் டோர் வித் டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்துருக்கோம். கிளாஸ் டோர் கொடுத்தனால ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்தா கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கிறதுனால உள்ள ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ்க்காக ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ஏரியா கம் வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான ப்ரொஃபைல் டோர் வித் டிண்டட் கிளாஸ் டோர் அண்ட் ட்ராயர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நம்ம வைக்கிற க்ளோத்ஸ் என்ன இருக்குன்றது நம்ம சைடில் பார்த்தா தெரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட் அவுட் எடுத்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கோம், மிரர் வித் சம் லெட்ஜஸோட. ஒரு வீடு அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக வந்து இன்டீரியர்ஸ் தான் பண்ணணும். இன்டீரியர் பண்ணால் தான் அது ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு வீடு மாதிரி நம்மளுக்கு தெரியும். நிறைய இன்டீரியர்ஸை வந்து நாங்கள் பார்த்தோம், நிறைய கொட்டேஷன்லாம் வாங்கி பார்த்தோம். ஃபீனிக்ஸ் இன்டீரியர்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். ஸோ இவரோட ஒர்க்கை ஒரு ப்ராஜெக்டில் போயிட்டு நாங்கள் பார்த்தோம், அவங்களோட ரிவ்யூஸும் நாங்கள் கேட்டோம். ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவரை காண்டாக்ட் பண்ணோம், சாரை காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன இருந்துச்சுன்னா சிம்பிளாக இருக்கணும், பட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரெகுலராக இருக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டு படி நான் கொஞ்சம் ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை அவர்கிட்ட கொடுத்தேன். அவருடைய டிசைன் டீம் கூட கொடுத்து
ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 months பக்கம் வந்து எனக்கு டிசைன் ஃபேஸ்க்கு மட்டுமே போச்சு. ஓ வாவ். மல்டிபிள் இட்ரேஷன்ஸ் போச்சு. ஸோ அதை அவர் ரிவ்யூ பண்ணார். எந்த இடத்துலையும் வந்து அவர் வந்து இது பண்ண மாட்டேன் சார் அப்படின்ற மாதிரி எதுவும் எனக்கு சொல்லவே கிடையாது. ஓகே சார். சின்ன டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒன்ஸ் டிசைன் முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு வந்து கலர் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனார். அங்கே போன இடத்துல இது இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணோம்னாக்கா இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாரு. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்பேரிங் டு அதர் இன்டீரியர்ஸ் இவருடைய கோட் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாமினலாக இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சொல்லுவேன். நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா டிசைனில் ஒன்று இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸில் ஒன்று இருக்கும், மோஸ்ட்லி எப்படி இருக்கும். பட் இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா மொரல்லஸ் வந்து டிசைனில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. மொரல்லஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது, அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. எனக்கு ஃபீனிக்ஸ் இன்டீரியர்ஸ் சதீஷ் ஷேர்னுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, கஸ்டமர் ஆல்வேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்றது தான் அவருடைய மோட்டோ. எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருந்துச்சு, அந்த பட்ஜெட் அவர்கிட்ட சொல்லிட்டோம். அவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரே எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. சாரோட ஒர்க் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே ஃபினிஷிங்லாம் வந்து மற்ற இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபினிஷிங்லாம் இல்லை கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களா 100% அது எங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது.